ஒரு சிம்பிளான சலாட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி இது நான் லஞ்சுக்கு தான் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் நான் சிக்கன் கறியும் ரைஸும் வச்சுருக்கிறேன். அப்போ திடீரெண்டு நீங்கள் ஒரு விசிட்டர்ஸ் உங்கள்கிட்ட வெறியணுமென்று சொன்னால் குயிக்காக வந்து நீங்கள் ஒரு சலாட் மேக் பண்ணணுமென்று சொன்னால் இருக்கிறத வச்சு எப்படி செய்யணுமென்று சொன்னால் இப்படி செய்யலாம். கொஞ்சம் சலாட் எடுத்துருக்கிறேன். வடிவானில் கழுவிட்டு சின்ன சின்னனா வெட்டுங்க. இப்படி சின்ன பீஸாக நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். ஆக பெருசாக வெட்டணும் வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆரஞ்சு பெப்பர்ஸ், ரெட் பெப்பர், கேரட், ரெட் ஆனியன், croutons, salt, peppers, mayo. உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். வந்து இது எப்படி குயிக்காக செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்படி ஒரு டிஷ் எடுத்துருக்கேன். வந்து அதுக்குள்ள வெட்டின லெட்டர்ஸ் ஆட் பண்ணுவேன். ஆரஞ்சு பெப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்னென்ன சாமான் இருக்கோ அதை வச்சு செய்யக்கூடிய மாதிரி. ரெட் பெப்பர், ரெட் ஆனியன். ரெட் ஆனியன் வந்து எப்போவுமே சலாட்டுக்கு டேஸ்டாக இருக்கும். கேரட் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக கேரட் நீங்கள் வெட்டி போடணும்னாலும் நீங்கள் அப்படி வெட்டி போடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லாம் போட்ட உடனே இது வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் சாப்பிடேக்கில் தான் ஆட் பண்ணணும். சால்ட் எல்லாம் ஏர்லியாகவே ஆட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்துடும் சலாட் வந்து. அப்போ எங்களுக்கு இப்போ லன்ச் டைம்னு சொன்னபடியாக நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது croutons வந்து இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது எல்லா கடைகள்லேயும் இருக்குது. நான் இது காஸ்கோவில் தான் எடுக்கிறேன்னா நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் என்னபடியாக. உங்களுக்கு இது பிடிக்காட்டி நீங்கள் ஆட் பண்ணணுமெண்டு இல்லை. இல்லை கொஞ்சம் சால்ட் வந்து கணக்க போடணுமெண்டு இல்லை. வந்து லைட்டாக போட்டால் சரி. பெப்பர்ஸ் வந்து போட்டால் நல்ல வாசமாயும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து மயோ ஆட் பண்ணணும். உங்களுக்கு இந்த சலாட் ஹெல்த்தியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் மயோ ஆட் பண்ண வேணாம். வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டங்கொண்டால் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சேரோணும். வந்து பாருங்க சலாட் எல்லாம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரைஸோட எப்படி சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க சலாட் எப்படி இருக்குன்னு. லன்ச் டைம் பண்ணபடியாக நான் ரைஸும் கத்திரிக்காய் பால் கறியும் சிக்கன் கறியும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் இந்த சலாட் வந்து. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எக்கும் வைக்கலாம். நான் நார்மலாக எக் வைக்கிறேன்னா நான் அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் யூஸ் பண்ணபடியாக நான் லஞ்சுக்கு யூஸ் பண்ணல. இப்போ சலாட்டை வந்து எப்படி சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்பேன். கொஞ்சம் சலாட் எடுத்துட்டு வைங்க. இங்கே ரைஸுக்கு கொஞ்சம் கூட சலாட் போட்டு சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் சலாட் வந்து எப்பவும் சத்து. மற்ற மரக்கறிகள் வரையல் இல்லாத டைமில் நீங்கள் சிக்கனுக்கு இப்படி சலாட்டை போட்டுட்டு வைக்கலாம். பாருங்க ஒரு லன்ச் பிளேட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சலாட்டுக்குள்ள ரெட் பெப்பர், ஜெல்லோ பெப்பர் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணபடியாக கலராயும் இருக்குது. சாப்பிடக்குள்ள கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.